சுவாசம் பதிப்பகம் வழங்கும் B.R. மகாதேவனின் குருதி கலந்த கண்ணீர் புத்தகம். உலகெங்கும் மத இன வேற்றுமைகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் வலியை சொல்லும் சிறுகதைகளின் தொகுப்பு. புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்முடன் தமிழக பாஜகவின் ஐடி விங் தலைவர் திரு MS பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில பார்க்க முடிஞ்சது, அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டபடி 1 மில்லியன் ட்வீட்ஸ்க்கும் தாண்டி போயிட்டு இருக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்று. நேற்று அவங்க கெட் அவுட் மோடி என்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுடைய ஐடி விங், குறிப்பாக தமிழக பாஜக ஒட்டுமொத்த ஐடி விங்கும் எந்த விதமான ப்ரிப்பரேஷன் நீங்க கொடுத்துருந்தீங்க? ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம டீம் ஆல்ரெடி இருக்காங்க. எல்லாருமே அதாவது அவங்களால எல்லாம் என்ன முடியுமோ செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமை பிடித்தவங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்டலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அப்படிதான். மாநில நிர்வாகிகள் எடுத்து கொடுத்துருவாங்க எல்லா வேலையையும். எங்களுக்கு பெருங்கோட்டத்துல ஒரு 8 பேர் இருக்கும். 8 பெருங்கோட்டங்களுக்கு 8 பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களும் அதை மானிட்டர் பண்ணிப்பாங்க, யார் யார் என்ன பண்றாங்க, எந்தெந்த ஐடியில என்னென்ன வருது அப்படின்னு. ரெண்டாவது, முதல்ல எல்லாம் ட்விட்டர் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப ட்விட்டர் நிறைய எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. சோ நல்ல நிர்வாகிகள், அதே மாதிரி பேசிக்ல இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட தொண்டர்கள் கூட கொஞ்சம் ட்விட்டர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அவேர்னஸ் இப்ப இருக்கு. அதனால தலைவருடைய பேட்டியிலே தலைவர் தெளிவா பேசிட்டாங்க. அவங்க நாங்க 3 நாள் 4 நாள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை ஒரே ஒரு பேட்டியில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அது தமிழ்நாடு ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு தலைவருடைய பேட்டி. அதை தொடர்ந்து எல்லாரும் அவங்க அவேர்னஸ் வந்துச்சு. சோ என்னைக்கு எப்ப பண்ண போறோங்கிற அளவுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு மீட்டிங் போட்டோம், ஹேஷ்டாக் எல்லாரும் ட்ரெண்டிங்க்கு போட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம். எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஈஸியா எவ்ரி 1 hour 1 lakh போட்டு இன்னைக்கு ஒரு 9 hours ஒரு 10 lakh ட்வீட்ஸ் மினிமம் பண்ணிட்டோம். அது தலைவருடைய மாபெரும் சப்போர்ட் தான் நமக்கு. இது முழுக்க ஆர்கானிக்கா நடந்தது என்று உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா 100% ஆர்கானிக். 100% ஆர்கானிக். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த வேற எதுவுமே யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்ல, அதுக்கான தேவையும் அமையல. அதனால எங்களுக்கு நாங்க எப்பவுமே பண்ணும்போது ஆர்கானிக்கா தான் பண்ணுவோம், மேனுவலா தான் பண்ணுவோம். சோ அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது எப்பவுமே. கட்சியினுடைய ஐடிவிங்கை தாண்டி கட்சி சாராத பாஜகவுடைய ஆதரவாளர்களாக பல பேர் இயங்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய சப்போர்ட் இன்றைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கு? அவங்கதான் எப்பவுமே நமக்கு ஏன்னா கட்சியில இருக்கிறவங்க செய்யறது எப்பவுமே பெருசு கிடையாது. கட்சியினுடைய ஆதரவாளர்களா ஆபீஸ்லயும் மற்ற பணிபுரிய இடத்துலயும் அவங்க இருந்துகிட்டே இந்த வேலையை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கட்சியில இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, செய்யறது அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை. பட் கட்சிக்கு வெளியில இருந்துட்டு அவங்களுடைய பணிபுரியக்கூடிய நேரங்களையும் மற்ற நேரங்களையும் குறைச்சிக்கிட்டு, சொந்த நேரங்களையும் குறைச்சிக்கிட்டு இந்த கட்சிக்காக நமக்கு ஆதரவை தெரிவிச்சு ஒவ்வொரு முறையும் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஆதரவாளர்கள். தலைவர் பல பேட்டிகளையும் பல இடங்களையும் அதை சுட்டிக்காட்சி பேசியிருக்காங்க. அதனால நிர்வாகிகள் செய்யறதுக்கு இணையா ஆதரவாளர்களும் எப்பவுமே செய்வாங்கிறது எப்பவுமே உள்ளதுதான். திமுக ஐடிவிங்கு சவால் விடக்கூடிய ஐடிவிங்காக பாஜக ஐடிவிங் மாறிட்டு வருதா? இல்லங்க, ஏற்கனவே திமுக ஐடிவிங் நம்ம கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஐடிவிங் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். ஐடிவிங் தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய ஐடிவிங் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். அதை சில நேரத்துல ப்ரூவ் பண்றோம், சில நேரத்துல அதுக்கான தேவை இல்லாதனால அதை பண்றது இல்ல. இப்போ அது ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை. ஏன்னா தலைவர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீ கெட் அவுட் மோடி சொல்லிப்பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் யதார்த்தமாவே நம்மளை கிண்டல் பண்ணி போடுற மாதிரி ஆரம்பிச்சாங்க. சரி, ஆரம்பிச்சோன்னா நேற்று காலையில அதுக்கான பிளான் பண்ணோம். அவங்க ட்ரெண்டிங் முடிக்கட்டும்னு சொன்னாங்க தலைவர். அதனால அதை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில தலைவர் முதல் ட்வீட் பண்ணாங்க. அந்த முதல் ட்வீட்டை தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளும் எல்லாருமே, அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ், அப்புறம் அணி பிரிவு நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த ட்ரெண்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நாங்க இன்னைக்கு நைட் எல்லாம் செஞ்சு ஒரு 10-15 லட்சத்தை நெருங்கலாம்னு நினைச்சோம். அவங்க போட்டதே மொத்தத்திலே திமுக நேற்று போட்டது பிலோ 4 lakhs தான். பட் அதை நம்ம வெறும் 3.5 hours நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். அவங்க 36 மணி நேரம் பண்ணாதான் நம்ம 3.5 மணி நேரத்துல பண்ணிட்டோம். ஓகே. இந்த கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லும்போது, நீங்க கெட் அவுட் மோடி என்று சொல்லும்போது எதிர்க்கிறீங்க. ஆனா கெட் அவுட் ஸ்டாலின் என்பது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் என்று அவங்க கேட்கறாங்களே சார். அதுக்கு தலைவர் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆட்சி எப்படி இருக்கு, ஆட்சியினுடைய அவலங்கள், சோசியல் மீடியால ஒரு கருத்து சுதந்திரம் பத்தி இவங்க பேசுறாங்க. சோசியல் மீடியால சாதாரணமா போடக்கூடிய ஒரு விஷயத்த கூட எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்க வீடு தேடி நடுராத்திரில அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப கொடுமையா நடக்கக்கூடிய ஆட்சி இது. நான் என்னுடைய சமூக ஊடக பிரிவு சார்ந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் தலைவர் நிறைய பேசியிருக்காரு. நீங்களே அதெல்லாம் பாத்தீங்கன்னா புரியும். அந்த அவலங்கள் எல்லாம் கண்டிச்சு இப்ப பாஜக இருக்கிறவங்க இல்லாம திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கெட் அவுட் ஸ்டாலினா, அதாவது ஸ்டாலின் வெளியில போகணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ஹேஷ்டாக்ல கலந்துட்டாங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன்.
இப்போ திமுகவினர் இதற்கு எப்படி எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? அவங்க இனிமே என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம இப்ப ரியாக்ட் பண்ணிருக்கோம். அவர் வந்து கெட் அவுட் மோடின்னு உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய துணை முதலமைச்சர் சொல்லல அப்படின்னா தலைவர் அதை பேசிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்ல. தலைவர் அதை பேசலைன்னா அவங்க கெட் அவுட் மோடி உடனே ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க அதை பண்ணனால நம்ம இன்னைக்கு பண்ணி தலைவருடைய கருத்தை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுக்கு முதல் சப்போர்ட் வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் தான். இப்போ வணக்கம் மோடியை நம்ம பார்த்தோம், அது ஒரு 1.5 மில்லியன் போச்சு. சோ இப்போதைக்கு இந்த ஒரு ஹேஷ்டாக் என்பது 1 மில்லியன் தாண்டி 1.1 இருக்கு. உங்களுடைய கணிப்பின்படி இப்போதைக்கு டார்கெட் என்னவா வச்சிருக்கீங்க இன்னைக்கு டே எண்டுக்குள்ள? அப்படி இல்ல ஜி, ஆக்சுவலா தலைவர் சொன்னது என்னன்னா அவங்க பண்ண திமுகவுடைய ஐடி விங் பண்ணிட்டா நீங்க அதிகமா பண்ணுவோம், நான் சேலஞ்ச் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை தாண்டி பல மடங்கு வந்துருச்சு. குறைஞ்சது 3 மடங்கு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். 12 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ 3 மடங்கு வந்துருச்சு. இருந்தாலும் போற வரைக்கும் போயிட்டு 15 லட்சத்தையும் அடைய முடிஞ்சா அடைஞ்சிடலாம். திமுக ஐடி விங் எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். அந்த 200 ரூபாய்லாம் உலக பிரசித்தி பெற்றது. அதை தாண்டி பாஜகவுடைய ஐடி விங்கினுடைய மிகப்பெரிய பலமாக நீங்க என்ன பாக்குறீங்க? தொண்டர்களோட பலம் தான். தொண்டர்களோட பலம், தலைமை மேல வச்சிருக்கக்கூடிய, கட்சி மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசம். எல்லாருமே உண்மையான சங்கிகள். மத்தவங்க மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறதெல்லாம் நம்ம கட்சியில இருக்காது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே மோடிஜியினுடைய பக்தர்கள். அதுக்கப்புறம் அண்ணாமலைஜியோட ஃபேன்ஸ், அண்ணாமலையோட ஃபேன்ஸ். அதனால எங்களுக்கு வந்து அதை பத்தி பெருசா வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, நிறைவாக பாஜக ஐடி விங்க அடுத்த கட்டமாக பலப்படுத்துறதுக்காக நீங்க என்ன முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? அடுத்ததாக திமுகவிற்கும் திமுக ஐடி விங்கிற்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? எல்லாமே எங்களுக்கு தலைவர் தாங்க. தலைவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க ஒரு டீமா இருந்து பண்ணி கொடுக்குறோம். தலைவர் என்ன ஹேஷ்டாக் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வந்து கொடுக்குறாங்க, அவங்க என்னென்ன பண்ண சொல்றாங்க, அமைப்பு ரீதியாகவும் தலைவர் ரீதியாகவும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதை எங்களுடைய எல்லா நிர்வாகிகளும் தலைவருங்கிறது இல்லாம எல்லாரும் ஒரு தொண்டர்களா இருந்து இந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்கறதுங்கிறது தான் எங்களுடைய கடமை மற்றும் நோக்கம். திமுக ஐடிவிக்கும் முதல்வருக்கும் என்ன மெசேஜ் உங்க தரப்புலேருந்து? அதுதான் கேட்டேன். அவன் நல்லாட்சி தரட்டும். இப்ப யாரும் எப்படியாவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் எலெக்ஷன்ல. அந்த எலெக்ஷன்ல இவங்க இந்த தடவை ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 5 வருஷம் நல்லா பண்ணணும். 4 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. இனிமே இருக்கக்கூடிய காலத்திலேயாவது கொஞ்சம் நல்லது மக்களுக்கு பண்ணிட்டு எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை எதிர்கட்சியை பார்க்காம அவங்க வந்து அந்த எதிர்கட்சிகளுடைய குரல்ல வந்து குரல் வலையை நெரிக்காம அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது முதல்வருக்கும் திமுகவுக்கும் என்னுடைய கோரிக்கையா இருக்கும். ஓகே, சோ ரொம்ப விரிவாக நேரம் கொடுத்து எங்களோட பேசிமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.